Audio Jungle. Audio Jungle. ஓகே, வினாவை பாருங்க. இது தரவுகளை ஒழுங்கமைத்தலோடு தொடர்புடைய ஒரு வினா. 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் குறித்த ஒரு தொழிற்சங்கம் கூட்டம் ஒன்றிற்காக ஒழுங்குமுறையின்றி காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா என்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துமாறு கீழே காட்டியவாறு கலந்து கொண்டனர். அவர்களுள் 3 பெண்களாவதோடு மற்றைய 3 ஆண்கள் ஆவர். கொழும்பு மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருவருள் ஒருவர் பி ஆவதோடு மற்றையவர் சி ஆவார். காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் திருமணமாகாத ஆண் பிரதிநிதிகள் இருவர்கள் ஆவர். மாத்தறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோருடன் திருமணம் செய்ய எதிர்பார்த்துள்ள யுவதி கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் பெண் ஒருவர் ஆவார். ஏபி ஆகிய பெண்களாவதோடு இ என்பவரின் மனைவி சி ஆவார். ஸோ இது தரவுகளை ஒழுங்கமைப்போட தொடர்புடைய வினா. யார் யார் ஆக்கள்? ஏ, பி, சி, டி, இ, எஃப் என்கிற 6 பேர். ஏபிசிடிஎஃப். இதுல யார் யார் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? கொண்டு கோல், மாத்தறை, அம்பாந்தோட்டம், கொழும்பு, களுத்துறை, கம்பஹா. யார் யார் எங்க இருந்து வந்தாங்கன்றத கண்டுபிடிக்கணும். சரி, முதலாவது தரவு என்ன? இதுல பாருங்க, யார் யார் பெண்கள்? ஏ, பி ஆகியோர் பெண்கள் ஆவதோடு சி, இ என்பவரின் மனைவி. இப்ப யார் யார் பெண்கள்? ஏ ஒரு பெண், பி ஒரு பெண், அதே மாதிரி சி ஒரு பெண். இதுல பாருங்க, முதலாவது தரவு என்ன சொல்றான்? அவர்களுள் 3 பெண்கள் ஆவதோடு மற்றைய 3 ஆண்கள் ஆவர். அப்ப ஏபிசி 3 பேரும் பெண்கள் என்று சொன்னா, அப்ப டி, இ, எஃப் இவங்க 3 பேரும் யாரு? ஆண்கள். சரி, கொழும்பு மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருவருள் ஒருவர் பி ஆவதோடு மற்றும் மற்றையவர் சி. இப்போ கொழும்பையும் களுத்துறையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற 2 பேரும் யாரு? பிஎம் சிஎம். இவங்க 2 பேரும் என்ன? ஒன்று யாரோ ஒரு ஆள் கொழும்பு அல்லது யாரோ ஒரு ஆள் களுத்துறை. சரி, அப்போ ஓகேவா? ஓகே, 3வது தரவை பாருங்க. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் திருமணமாகாத ஆண் பிரதிநிதிகள் இருவர் ஆவர். திருமணமான ஆண் பிரதிநிதி யார்? கடைசியா சொல்றான், இ என்பவரின் மனைவி சியாம். இப்ப இ கணவன், சி மனைவி. அப்ப திருமணமான ஆண் தான் இ. திருமணமாகாத ஆண் இருவர் யார்? அப்ப டியும் எஃப்பும். அவங்க எதை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்களாம்? காலியையும் மாத்திரையும். டியும் எஃப்பும் காலி, மாத்தறை. சரியா? சரி சரி. மாத்தறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோருடன் திருமணம் செய்ய எதிர்பார்த்துள்ள யுவதி கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அப்ப யாருன்னு தெரியா? சரி, அடுத்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் ஒரு பெண் ஒருவர் ஆவார். அம்பாந்தோட்டையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற யாராம்? ஒரு பெண் ஒருவராம். பிஎம்சி யார் பெண்கள் இருக்காங்க? ஏ, பி, சிங்கிற 3 பெண்கள். இல்லை, பிஎம் சிஎம் கொழும்பும் களுத்துறையும் தான். அடுத்த பெண் அப்ப என்னது? அம்பாந்தோட்டம். அது யாரு? ஏ.
இப்போ டியும் எஃப்பும் காலி மாத்திரைன்னு சொன்னால் ஈ வந்து என்ன கம்பஹா. இப்போ கொழும்பும் களுத்துறையும் பியும் சியும், கொழும்பும் மாத்திரையும் பியும் சியும், டியும் எஃப்பும் காலியும் மாத்திரையும், டியும் எஃப்பும் காலியும் மாத்திரையும். பேலன்ஸ் அப்போ என்ன இருக்குது கம்பஹா. அப்போ ஈயர் வந்து கம்பஹா. ஸோ எங்களுக்கு இவ்வளோ தரவு தான் போடையிலும் இதை வச்சுக்கொண்டு கேள்வியை செய்ய பார்ப்போம். கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் யார்? யாரு? இ. ஆன்சர் வந்து 3வது. ஏ என்பவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம் எது? ஏ வந்தது அம்பாந்தோட்டை. ஸோ ஆன்சர் வந்து 4வது. காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதி யார்? காலி யார் பிரதிநிதித்துவப்படுத்துறாரு? ஒன்று டி அல்லது எஃப். ஆன்சர் வந்து டி அல்லது எஃப் 3வது. 4வது கேள்வி, களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் முறையே பின்வருபவர்கள் யார்? களுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற யாரு? பெண் ஒரு ஆள். கம்பஹா பிரதிநிதித்துவப்படுத்துறது யாரு? ஒரு ஆண் ஒரு ஆள். அப்போ பெண் ஒருவர் ஆண் ஒருவர். முறையே தானே கேட்குறான். முறையே பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும். ஆன்சர் வந்து 1வது. கடைசி கேள்வி, பின்வரும் கூற்றுக்களும் நிச்சயமாக உண்மையாக அமைவது எது? டி என்பவர் திருமணமாகாத ஆண் பிரதிநிதி ஆவார். டி வந்து திருமணமாகாத ஆண் பிரதிநிதி, அது சரி. பி என்பவர் திருமணமான பெண் பிரதிநிதி ஆவார். பி வந்து திருமணம் ஆன பெண் பிரதிநிதியா? பி வந்து திருமணமானவரா? இல்லை. திருமணமான பெண் பிரதிநிதி யாரு? சி மட்டும்தான். ஸோ இது பிழை. எஃப் என்பவர் திருமணமான ஆண் பிரதிநிதி ஆவார். எஃப் திருமணமான ஆண் பிரதிநிதி இல்லை, இ. ஸோ இதுவும் பிழை. ஏ என்பவர் திருமணமாகாத ஆண் பிரதிநிதி ஆவார். ஏ வந்து திருமணமாகாத ஆண் பிரதிநிதியா? திருமணமான பெண் பிரதிநிதி. ஸோ ஆன்சர் வந்து இது வராது. அப்போ ஆன்சர் என்ன? 1வது.